அனைவருக்கும் வணக்கம். சிதம்பரம் கோவில் தமிழ்நாட்டின் கோவில் நகரமான சிதம்பரத்தின் மையத்தில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். இந்த கோயில் பாண்டிச்சேரியில் இருந்து 78 கிலோமீட்டர் தெற்கிலும், தென்கிழக்கு இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் தலைநகரமான சென்னையில் இருந்து 235 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. பாரம்பரிய விஸ்வகர்மாக்களின் மரியாதைக்குரிய குலமான விடுவேல் விடுகு பெருந்தச்சனை கோவில் திருப்பணியின் தலைமை கட்டிட கலைஞராக சங்க செவ்வியல் குறிப்பிடுகிறது. குறிப்பாக பல்லவ சோழ பேர் அரசர்களின் காலத்தில், பண்டைய மற்றும் இடைக்காலத்திற்கு முந்தைய காலங்களில் பல சீரமைப்புகள் நடந்துள்ளன. சிதம்பரம் என்ற சொல் உணர்வு என்று பொருள்படும் சித் என்பதிலிருந்தும், அம்பரம் அதாவது ஆகாயம் அல்லது ஆகாயத்திலிருந்து பெறப்பட்டதாக இருக்கலாம். இது அனைத்து வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின்படி ஒருவர் அடைய வேண்டிய இறுதி இலக்கான நனவின் வானமான சிடாகாசத்தை குறிக்கிறது. மற்றொரு கோட்பாடு, இது சித் பிளஸ் அம்பலத்திலிருந்து பெறப்பட்டுள்ளது. அம்பலம் என்றால் கலை நிகழ்ச்சிகளுக்கான மேடை என்று பொருள். சிடாகாசம் என்பது உன்னத ஆனந்த நிலை அல்லது ஆனந்த நிலை மற்றும் நடராஜர் உயர்ந்த ஆனந்த நடனத்தின் அடையாள பிரதிபலிப்பாகும். சிதம்பரத்திற்கு சென்றால் முக்தி கிடைக்கும் என்பது சைவர்களின் நம்பிக்கை. இந்த கோவிலின் கதை, தில்லை காடுகளில் துறவிகள் அல்லது ரிஷிகள் குழு வசித்து வந்தனர். அவர்கள் மந்திரத்தின் மேலாதிக்கம் மற்றும் சடங்குகள் அல்லது மந்திர வார்த்தைகளால் கடவுளை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பினர். ஒரு பிச்சை கேட்கும் எளிய வேட்பாளரான பிச்சடநாதர் வடிவத்தை ஏற்று அழகும் பொலிவும் கொண்டு காட்டில் உலா வருகிறார் இறைவன். அதாவது அவர்கள் ரிஷிகள் முன்னாடி உலா வருகிறார். ரிஷிகளும் அவர்களது மனைவிகளும் அழகான ஆண்மகன் மற்றும் அவரது துணைவியின் புத்திசாலித்தனம் மற்றும் அழகு ஆகியவற்றால் மயங்குகிறார்கள். தங்கள் பெண்களை மயக்குவதைக் கண்டு ரிஷிகள் கோபம் அடைந்து மந்திர சடங்குகளை செய்து ஏராளமான சர்ப்பங்களை அழைக்கிறார்கள். இறைவன் பாம்புகளை தூக்கி தனது மெத்தை பூட்டுக்கள், கழுத்து மற்றும் இடுப்பில் ஆபரணங்களாக அணிவிக்கிறார். இதனால் மேலும் கோபம் அடைந்த ரிஷிகள் ஒரு கடுமையான புலியை அழைக்கிறார்கள். அதை இறைவன் தோல் உரித்து இடுப்பில் சால்வையாக அணிவிக்கிறார். முற்றிலும் விரக்தி அடைந்த ரிஷிகள் தங்கள் ஆன்மீக பலத்தை எல்லாம் திரட்டி முழு ஆணவம் மற்றும் அறியாமையின் சின்னமான முயலகன் என்ற சக்தி வாய்ந்த அரக்கனை அழைக்கிறார்கள். இறைவன் ஒரு மென்மையான புன்னகையை அணிந்து அரக்கனின் முதுகில் மிதித்து அவனை அசையாமல் ஆனந்த தாண்டவத்தை செய்து அவனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த இறைவன்தான் உண்மை என்றும் அவன் மந்திரம் மற்றும் சடங்குகளுக்கு அப்பாற்பட்டவன் என்றும் உணர்ந்த ரிஷிகள் சரணடைகிறார்கள். விஷ்ணுவாக தோன்றி இறைவனுக்கு படுக்கையாக பணிபுரியும் ஆனந்த தாண்டவ ஆதிசேஷ பாம்பு ஆனந்த தாண்டவத்தை பற்றி கேள்விப்பட்டு அதை பார்த்து ரசிக்க ஏங்குகிறது. இறைவன் அவரை ஆசீர்வதித்து பதஞ்சலியின் புனித வடிவத்தை ஏற்கும்படி அவரை அழைத்து தில்லை காட்டிற்கு அனுப்புகிறார். அவர் சரியான நேரத்தில் நடனம் காட்டுவார் என்று அவருக்கு தெரிவிக்கிறார். கிருத யுகத்தில் இமயமலையில் தியானம் செய்த பதஞ்சலி மற்றும் ஒரு துறவியான வியாக்கிரபாதருடன் இணைகிறார். பதஞ்சலி முனிவர் மற்றும் அவரது சிறந்த மாணவரான உபமன்யுவின் கதை விஷ்ணு புராணம் மற்றும் சிவபுராணம் ஆகிய இரண்டிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மாதமான தை மாதத்தில் பூசம் நட்சத்திர நாளில் சிவபெருமான் தனது ஆனந்த நடனத்தை நடராஜராக இந்த இரு மகான்களுக்கு காட்சி அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஆனந்த தாண்டவ தோரணை. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவ தோரணையானது உலகம் முழுவதும் பலரால் அங்கீகரிக்கப்பட்ட புகழ்பெற்ற தோரணங்களில் ஒன்றாகும். பரதநாட்டிய நடன கலைஞர் எப்படி ஆட வேண்டும் என்பதை இந்த விண் உலக நடனம் நமக்கு சொல்கிறது. நடராஜரின் பாதங்களுக்கு கீழே உள்ள அரக்கன் அறியாமை அவரது காலடியில் இருப்பதை குறிக்கிறது. இந்த கையில் உள்ள நெருப்பு, அதாவது அழிக்கும் சக்தி,
தீமையை அழிப்பவர் என்று அர்த்தம். உயர்த்தப்பட்ட கை அவர் எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவார் என்பதை குறிக்கிறது. பின்புறத்தில் உள்ள வளையம் பிரபஞ்சத்தை குறிக்கிறது. அவரது கையில் உள்ள பறை வாழ்க்கையின் தோற்றத்தை குறிக்கிறது. இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், சிதம்பரம் கோவிலின் கருவறையான இந்த தங்க கூரை மேடையில் இறைவன் 3 வடிவங்களில் இருக்கிறார். முதலில் வடிவம் சகல திருமேனி என்று அழைக்கப்படும் நடராஜ பெருமானின் தோற்றமாக மானுடவியல் வடிவம். இரண்டாவது அரை வடிவம் சந்திரமௌலீஸ்வரரின் ஸ்படிகலிங்கம் சகலா நிஷ்கல திருமேனி போன்ற அரை மானுடவியல் வடிவம். மூன்றாவது உருவமற்ற சிதம்பர ரகசியத்தில் உள்ள இடம், கருவறைக்குள்ள ஒரு வெற்று இடம், நிஷ்கல திருமேனி என்று பேர். எனவே நாம் அனைவரும் தில்லை நடராஜரை மனதார வணங்கி அவரது அருளை பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் பாரா. www.chidambaramnataraja.org மற்றும் sannidhi.net என்ற 2 இணையதளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி.